வெல்கம் டு சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் மத்திய அரசின் ரயில்வே போட்டித் தேர்வுல தமிழில் படித்து தமிழில் எக்ஸாம் எழுதி மிக எளிதில் வெற்றி பெறுவது எப்படி, அதற்கான வழிமுறைகள், ஆலோசனைகள் மற்றும் என்சிஆர்டி ஸ்டடி மெட்டீரியல் அதை பற்றி நம்ம கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். மற்றும் தற்போது வெளியாகி முடிவடைந்துள்ள ஆர்ஆர்பி ஏஎல்பி தேர்வு மற்றும் இனிமேல் அடுத்தடுத்து வரப்போகிற டெக்னீஷியன் தேர்வு மற்றும் ஆர்ஆர்பி ஜேஇ தேர்வு, என்டிபிசி தேர்வு மற்றும் குரூப் டி தேர்வு மற்றும் ஆர்பிஎஃப் என்று சொல்லப்படும் ரயில்வே ப்ரொடக்ஷன் கோர்ஸ், அதுல எஸ்ஐ மற்றும் கான்செப்ட் தேர்வு. ஸோ இந்த ரயில்வே போட்டித் தேர்வுல சிம்பிளா தமிழ்ல படிச்சு தமிழ் எக்ஸாம் எழுதி வெற்றி பெறலாம். அதற்கு நார்த் இந்தியன்ஸ் மற்றும் கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய என்சிஆர்டி என்று சொல்லப்படும் சிபிஎஸ்இ பாட்டனை ஃபாலோ பண்ணி தமிழ்ல படித்தால் மிக எளிதில் வெற்றி பெறலாம். எனவே சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் திருச்சிராப்பள்ளி சார்பாக என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 புக்கு ஏறத்தாழ 600 பேஜஸ்ல பிரிண்டிங் அண்ட் ப்ராசஸ் கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. அதோட மாடல் இப்ப நீங்க இந்த டிவில பாக்குறது நம்ம சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் சார்பாக தயாராகி கொண்டிருக்கும் என்சிஆர்டி வால்யூம் 1 புக்கு தமிழ் புக்கோட மாடல் தான் இது. ஃபுல்லாவே மல்டிபிள் சாய்ஸ், ஒன் டைப்பு, ஒரு கொஸ்டின், 4 ஆப்ஷனு, ஒரு சாப்டர் பின்னாடி கீ ஆன்சர் இருக்கும். ஸோ நீங்க டெய்லி வீடியோ பார்த்தீங்கன்னா நம்முடைய என்சிஆர்டி கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேங்களா? மற்றும் என்சிஆர்டி தமிழ் புக்கு வால்யூம் 1 புக்கு ஏறத்தாழ 600 பேஜஸ் கொண்டது. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், கேள்விகள் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 9000 to 10,000 கொஸ்டின் வரைக்கும் இருக்கும். ஸோ எனவே இந்த என்சிஆர்டி வால்யூம் 1 புக்கு தேவைப்படுறவங்க, புக்கு ஆர்டர் பண்றவங்க சுபாஷ் ரயில்வே ஸ்டடி குரூப் வாட்ஸ்அப் நம்பர் 9944276750 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை பற்றிய தகவலை வாட்ஸ்அப் பண்ணா புக்கோட மாடல் ஃபார்மேட்டை நீங்க பார்க்கலாம். கண்டென்ட் இந்த மாசம் கடைசியாக கிடைச்சிடும். ஸோ இந்த மாசம் எண்டில் புக் ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சி இருக்குது. இப்போ வந்து கரெக்ஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் பிசிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 60 வரைக்கும் பார்த்தாச்சு. அதாவது ஆர்ஆர்பி ஏஎல்பி தேர்வு எழுத போறவங்க சயின்ஸ்ல படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் ஜெனரல் சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் லைஃப் சயின்ஸ் என்று சொல்லப்படும் வாழ்க்கையா இருக்கு. எல்லாமே நம்முடைய வால்யூம் 1 புக்ல கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வால்யூம் 2 வரும். இப்போ பாருங்க, நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா என்சிஆர்டி பிசிக்ஸ் இயற்பியல் பார்த்துருக்கோம். அதுல கொஸ்டின் நம்பர் 61 பார்க்க போறோம். டயோடு எதற்கு பயன்படுகிறது? ஆப்ஷன் ஏ திருத்தம், ஆப்ஷன் பி கடத்துதல், ஆப்ஷன் சி பரவுதல், ஆப்ஷன் டி ஆற்றல் மூலம். கொஸ்டின் நம்பர் 61க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ திருத்தம். டயோடு எதற்கு பயன்படுகிறது? திருத்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 62 பாருங்க. வோல்டேஜ் ரெகுலேட்டராக பயன்படும் டயோடு எது? வோல்டேஜ் ரெகுலேட்டராக பயன்படும் டயோடு எது? ஆப்ஷன் ஏ ஜீனர் டயோட், ஆப்ஷன் பி எல்இடி, ஆப்ஷன் சி பாசிட்டிவ் டயோட், ஆப்ஷன் டி நெகட்டிவ் டயோடு. கொஸ்டின் நம்பர் 62க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ ஜீனர் டயோடு. இதுதான் வோல்டேஜ் ரெகுலேட்டராக பயன்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 63 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 63, ஹைட்ராலிக் மெஷின் செயல்படும் தத்துவம் எது? ஹைட்ராலிக் மெஷின் செயல்படும் தத்துவம், ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் ஹைட்ராலிக் மெஷின். கொஸ்டின் நம்பர் 63க்கு சரியான விட ஆப்ஷன் சி பாஸ்கல் விதி. பாஸ்கல் விதியின் அடிப்படையில் இந்த ஹைட்ராலிக் மெஷின் வேலை செய்யுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 64 பாருங்க. ஒரு கலோரி என்பது எத்தனை ஜூல்களுக்கு சமம்? ரொம்ப முக்கியமானது. ஒரு கலோரி என்பது எத்தனை ஜூல்களுக்கு சமம்? கொஸ்டின் நம்பர் 64க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ 4.186, அதாவது அப்ராக்சிமேட்லி 4.2 ஜூல்களுக்கு சமம். 4.2 அல்லது 4.186 ஜூல். ஸோ அப்ப நல்லா பாருங்க, ஒரு கலோரி என்பது எத்தனை ஜூல்களுக்கு சமம் அப்படின்னா 4.186 ஜூல்களுக்கு சமம். கலோரி என்பது வெப்பத்தின் மற்றொரு அலகு. சரிங்களா? கலோரி என்பது வெப்பத்தின் மற்றொரு அலகு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 65 பாருங்க. இயக்கத்திற்கு முதன்மை காரணம் என்ன? இயக்கத்திற்கு முதன்மை காரணம் என்ன? அது தெரிஞ்சதுதான். கொஸ்டின் நம்பர் 65க்கு சரியான விட ஆப்ஷன் சி விசை. கொஸ்டின் நம்பர் 65க்கு சரியான விட ஆப்ஷன் சி விசை. இயக்கத்திற்கு முதன்மை காரணம் விசை, அதாவது போர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 66 பாருங்க. எந்த வெப்பநிலையில் செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் அளவீடுகள் சமமாகும்? ஓகேங்களா? ஸோ நம்முடைய என்சிஆர்டி புக்ல வெப்பவியல் பத்தி தனி சாப்டரா இருக்கு. இது வந்து சம் பேசிக்கா இருக்கு. எந்த வெப்பநிலை, எந்த டெம்பரேச்சர்ல செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் அளவீடுகள் அந்த ரீடிங்ஸ் வந்து ஈக்குவல் சேமா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 66க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ -40. -40ல தான் செல்சியஸ் ஃபாரன்ஹீட் ரெண்டுமே ரீடிங்ஸ் அளவீடுகள் சமமா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 67 பாருங்க. வானவில்லில், வானவில்னா அது இங்கிலீஷ்ல ரெயின்போ, ரெயின்போனா வானவில், வானவில்லில் நடுவில் உள்ள நிறம் எது? ஸோ வானவில்லோட மிடில்ல உள்ள கலர் எது, நிறம் எது அப்படிங்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 67க்கு சரியான விட ஆப்ஷன் டி ஊதா.
ஊதானா violet. சரிங்களா? சோ வானவில்ல நடுவில் உள்ள நிறம் ஊதா, அதாவது violet. கொஸ்டின் நம்பர் 67க்கு சரியான விட ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 68 பாருங்க. அணுக்கரு உலையில் தனிப்பானாக பயன்படுபவை எவை? அணுக்கரு உலை அப்படின்னா நியூக்ளியர் ரியாக்டர். அணுக்கரு உலையில தனிப்பானாக பயன்படுபவை எவை? கொஸ்டின் நம்பர் 68க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ கிராஃபைட், பெரிலியம், கனநீர். இந்த மூன்றுமே அணுக்கரு உலையில் தனிப்பானாக பயன்படுகிறது. அது கிராஃபைட், பெரிலியம், ஹெவி வாட்டர் அப்படின்னா அதான் கனநீர். சோ கொஸ்டின் நம்பர் 68க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 69 பாருங்க. ஒரு தனிமத்தில் அணுக்கருவில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கண்டறிய உதவும் சூத்திரம் ஃபார்முலா இது. அதாவது அணுக்கருனா நியூக்ளியஸ், அந்த நியூக்ளியஸ்ல உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கண்டறிய உதவும் சூத்திரம் ஃபார்முலா இது அப்படிங்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 69க்கு சரியான விட ஆப்ஷன் சி எக்ஸ் மைனஸ் இசட். எக்ஸ் மைனஸ் இசட் இந்த ஃபார்முலா வச்சு ஒரு நியூக்ளியஸ் அணுக்கருவில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 69க்கு சரியான விட ஆப்ஷன் சி எக்ஸ் மைனஸ் இசட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 70 பாருங்க. ஒரு தனிமத்தின் அணுவின் அணு எண் 17 மற்றும் நிறை எண் 36 எனில் அணுக்கருவில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை என்ன? சரிங்களா? அப்போ கொஸ்டின் நம்பர் 70க்கு சரியான விட ஆப்ஷன் பி 19. ஓகேங்களா? சோ ஒரு தனிமத்தின் அட்டாமிக் நம்பர் வந்து 17, மாஸ் நம்பர் நிறை எண் 36 அப்படின்னா அணுக்கருவில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை என்ன? அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா பாருங்க, நிறை எண் அதுல இருந்து அணு எண்ணை கழிச்சோம்னா நமக்கு நியூட்ரான்களின் எண்ணிக்கை கிடைச்சிடும். சோ அப்ப இந்த எக்ஸ் மைனஸ் என்பது எக்ஸ் மைனஸ் இசட், அதுல எக்ஸ் என்பது நிறை எண்ணை குறிக்கும், இசட் என்பது அணு எண்ணை குறிக்கும். அப்ப 36ல இருந்து 17 கழிச்சீங்கன்னா 19. அப்ப அதுதான் அணுக்கருவில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை. கொஸ்டின் நம்பர் 70க்கு சரியான விட ஆப்ஷன் பி 19. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டெய்லி ஃபாலோ பண்ணுவாங்க. டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, அல்லது வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நிறைய தகவல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். புக்கை ஆர்டர் பண்றவங்க புக்கு மாடல் ஃபார்மேட்ல வாட்ஸ்அப்ல பார்த்து நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணுங்க. இதுபோல் அடுத்த கிளாஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.